ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு ஈஸியான வால் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இது மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கை இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணுறப்ப அங்கங்கே க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டுட்டு ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். க்ளூ போட்டுட்டு இது மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுக்கு பெருசாக வேணும். அதனால் க்ளூ போட்டுட்டு இது மாதிரி சுருட்டிக்கிட்டே இருங்க. இது மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நடுவில் இது மாதிரி க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் ஸ்டிக் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இது மாதிரி அமுத்தி விட்டுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் சுற்றுங்க. ஏன்னா காயிலன்னா அதை பிஞ்சு வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்க அப்படின்னா நீங்களும் செஞ்சிடலாம். இதை வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான் செய்ய போகிறோம். 2 ஸ்டெப்பில் இதை முடிச்சிடலாம். இது மாதிரி பெருசாக சுற்றிக்கோங்க. இதை நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தது. ஸோ இது தான் 2 சைஸில் செஞ்சுருக்கேன். ஆனால் 2 சேம் மெத்தட் தான். இப்போ அந்த சின்ன சைஸ் இருந்தது இல்லையா, அப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதோட பாதி சைஸ்க்கு வச்சுக்கிறேன். அந்த பாதி சைஸில் இது மாதிரி வச்சு இது மாதிரி ஒரு ஹாஃப் ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு பேரலாக இன்னொரு லைன் கீழே வரைஞ்சிக்கிறேன். ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கும் அதோட அகலம். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் 3 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 3 பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அது பிரிஞ்சிருந்துலையே அங்கேயும் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அந்த 3 பீஸையும் ஒன்றா வச்சு ஒட்டிக்கிறேன். 3 பீஸையும் இது மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அந்த 3வது பீஸையும் நான் ஃபெவிகால் போட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நல்லா அதை அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டிங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு க்ளூ போட்டு அதை இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ரொம்ப கீழே போகாமல் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டின பீஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் ஒட்டணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி ஃபெவிபாண்ட் போட்டுட்டு அந்த பெரிய சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய போர்டோட கீழே நான் இதை ஒட்டிக்கிறேன். கீழே இது மாதிரி கீழே ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓட்டினதுக்கப்புறம் நான் ஒயிட் கலர் தான் அடிக்கலான்ட்டு இருந்தேன். பட் ப்ரஷ் ப்ரௌன் கலர் இருந்தாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த கலரில் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இதுவே ஒரு பேஸ் கோட்டை அடிச்சுக்கலான்னு அந்த கலர் எடுத்து நான் பேஸ் கோட்டுக்கு அடிச்சிட்ருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக கூட அந்த கலர் அடிச்சுக்கலாம். நான் டேரெக்டாக நம்ம அடிக்க போகிற கலர் அடித்தோம்னா கீழே இருக்க எழுத்தெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கீழே இன்னொரு கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் கலர் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஆகும் அப்படி ஒரு பிரச்சனைனா, நீங்கள் வாட்டர் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த கலரெல்லாம் விட்டு வந்துடும். ஆனால் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வாட்டர் கலரே அடிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி அந்த போட் ஃபுல்லாக ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிறேன். அந்த சின்ன சின்ன இடத்துல ஒயிட்டாக தெரியுது இல்லையா, அந்த ஒயிட் தெரியாமல் நீங்கள் கலர் அடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அங்கங்கே ஒயிட்டாக தெரிஞ்சால் நல்லாவாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டு சைட்லேயும் ப்ரௌன் கலர் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி த்ரெட்டை எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபெவிபாண்ட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை ஹேங் பண்ணுறதுக்காக இது மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஒரு யூ ஷேப்பில் இது மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், ஒயிட் ஷீட்டு. அந்த ஷீட்டில் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த த்ரெட் மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் எடுத்திருக்கேன், சின்ன ஷீட்டு. அந்த சின்ன ஷீட்டோட 4 சைடுமே கையால் கிழிச்சது. அதில் வயலட் கலர் பெனில் வெல்கம் அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிடிச்ச கலர் பெனில் எழுதிக்கலாம். உங்கள் பிடிச்ச மெசேஜ் கூட எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ரூமுக்கு முன்னாடி தொங்குறீங்க அப்படின்னா வெல்கம் டு உங்கள் நேம் போட்டிக்கலாம். நேம் போட்டு ரூம் போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸஸாக இருந்த பேப்பரையும் இது மாதிரி கிழிச்சிட்டு பின்னாடி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி மேலே ஒட்டிக்கிறேன் வெல்கம் அப்படின்னு. இப்போ அந்த பேக்கெட் மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் வச்சுக்கலாம். இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுனா உங்கள் விருப்பம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் செஞ்சது இந்த கிராஃப்ட் செஞ்சது இதுக்காக தான். நம்ம இந்த ஃப்ளவர் ஏற்கனவே செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் இது மாதிரி போட்டு ஹேங் பண்ணி சூப்பராக இருந்தது. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே நீங்கள் ப்ரஷஸ் சின்ன சின்ன பொருள் கூட வச்சுக்கலாம். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.